இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை விசுவாசம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் சொல்லுது, அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். தேவன் எல்லா இடங்களிலேயுமே அற்புதங்கள் செய்த பிறகு அவர் சொல்ற காரியம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவர்களுக்குள்ளே இருந்த விசுவாசமே அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்ததுன்னு அவர் சொல்றார். ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே விசுவாசம் ஒவ்வொன்று விதமாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கல. பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவாவுக்கு இருந்த விசுவாசம், தான் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் தான் சுகம் பெறுவேன் என்று. தேவன் எந்த இடத்துலையுமே சொல்லல தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று. அவாவினுடைய விசுவாசம் அவாவை ரட்சித்தது. அதே போல 100க்கு அதிபதி, அவருடைய வேலைக்காரனுக்கு சுகமில்லை, அவருக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள வேணும் என்று தேவனிடத்தில் போகிறார். ஆனால் அவர் சொல்கிறார், தேவன் அவருடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தான் பாத்திரன் அல்ல, அதனால் நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவார்ன்னு அவர் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை மாத்திரமே அந்த குணமடைகிறதுக்கு அந்த இடத்துல போதுமாக இருக்கிறது. அவருடைய விசுவாசம் தேவனுடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதுமென்றது. பார்வை இல்லாத மனிதர்கள் இடத்துல தேவன் கேட்குறார், நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயான். அந்த இடத்துல அவர் ஆமென்று சொல்லும் போது அவருக்கு கண்களை தொடுகிறார். அந்த இடத்துல அவர் பார்வையை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு இடத்துல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு பார்வை இல்லாதவர் அநேக ஜனங்கள் தடுத்து நிறுத்தின போதும் அவருடைய விசுவாசம் தேவன் தனக்கு சுகம் கொடுப்பார் என்றதுனாலே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல தேவனை நின்று திரும்பி பார்க்குற அளவுக்கு அவர் கூப்பிடுறார். அந்த இடத்துல அவர் பார்வையை பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஏசப்பா சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒவ்வொரு மனிதர்கள் மத்தியிலையுமே விசுவாசம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எங்களுடைய விசுவாசம் என்னவோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். என விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுது. விசுவாசித்தால் அப்படியே ஆகும். Have a hopeful day.